பேலன்ஸ் 30,000 நான் மாசம் மாசம் கொடுத்துறேன். ஏங்க ஏங்க இதெல்லாம் டூ மச்சுங்க. பாவங்க ஆகாஷ், இப்படியும் இன்சல்ட் பண்ணி அனுப்புவீங்க? சாரி சித்து, நான் இப்படிலாம் பேசினாதான் இனிமே அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவருக்கு கொஞ்சமாவது புரியும். அதனால தான் நான் அப்படி பேசினேன். இப்ப மட்டும் இல்ல, இந்த விஷயம் அவருக்கு முழுசா புரியற வரைக்கும் நான் இதை அவர்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இனி அவருக்கும் எனக்கும் எந்த ஜென்மத்துக்கும் செட் ஆகாது. அப்போ நீங்க என்ன எனக்கு சொந்தமா? நீங்க எனக்கு எப்பவோ வேண்டாதவரை ஆயிட்டீங்க ஆகாஷ். இது நான் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இனிமே இதை நீங்க மறக்காதீங்க. இனிமே கடைசி வரைக்கும் நீங்களும் நானும் யாரோ தான். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. வா மாதவி. உட்காரு, குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க்கா, நீங்க வந்து உட்காருங்க. வாங்க. என்ன மாதவி திடீர்னு வந்திருக்கு? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். சொல்லு மாதவி, என்ன விஷயம்? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. நீங்க தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கீங்கன்னு நம்ம மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் நான் நம்பல. இப்போ ஆகாஷே சொன்னா தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு. நீங்க ஆகாஷ் கிட்ட நேராவே சொன்னீங்களாமே, அது உண்மையாக்கா? நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீங்களே இப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? ஆகாஷ் தென்றல எவ்வளவு விரும்புறான்னு உங்களுக்கே தெரியும்ல. தெரிஞ்சும் எப்படிக்கா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க? நான் உங்க பிள்ளை சித்துவ ஏன் பிள்ளையாதான் நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ஏன் புள்ள ஆகாஷ உங்க புள்ள மாதிரி நினைப்பீங்கன்னு நம்பினேன். ஆனா நீங்க அப்படி நினைக்கல. அதான் என் புள்ள ஆகாஷ் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லன்னு தென்றலுக்கு சித்துவ கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறீங்க. மாதவி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. புள்ள பாசம் உன் கண்ணை மறைக்குது. அதனாலதான் உன் பையனோட ஆசை முக்கியமா தெரியுற உனக்கு தென்றலோட வாழ்க்கை முக்கியமா தெரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலக்கா. நான் உங்க அளவுக்கு படிச்சவ கிடையாது. நான் ஒரு சரியான தற்குறி. எதுவா இருந்தாலும் எனக்கு புரியற மாதிரி நேரடியா சொல்லுங்க. எதுக்காக தென்றலுக்கு சித்துவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? தென்றல் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக மாதவி.
அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல ஆண்டாள் அம்மாவை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆகாஷ் அவங்க பாட்டி பக்கம் தானே நின்னா, தென்றல் பக்கம் நிக்கல. அன்னைக்கு மட்டும் ஆகாஷ் சுயமா முடிவெடுத்து அவங்க பாட்டியை மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டு தென்றல் பக்கம் போயிருந்தான்னா தென்றலுக்கும் அவனுக்கும் எப்பவோ கல்யாணம் ஆயிருக்கும். நீ என்கிட்ட வந்து இப்படி கேட்டு புலம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது மாதிரி. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போயிடல. இப்பவும் ஆகாஷ் அவன் பாட்டியை மீறி அவங்கள மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டு சுயமா முடிவெடுத்து தென்றல் தான் முக்கியம்னு உறுதியா நின்னான்னா நிச்சயமா நான் அதுல தலையிடவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆண்டாளம்மாவால என் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் வீணா போன மாதிரி தென்றல் வாழ்க்கையும் வீணா போயிடக்கூடாது. அவ்வளவுதான். அதுக்கு ஆகாஷால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனா என் பையன் சித்து அப்படி இல்ல. தென்றலுக்கு ஒண்ணுன்னா என் பையன் என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி ஆகாஷ் தென்றலுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் பாட்டியை எதிர்த்து பேசுவானா? அப்படி ஒரு அதிசயம் என்னைக்காவது வாழ்க்கையில நடந்துருமா? ஆகாஷ பெத்த அம்மா நீ. ஆனா உன்னையே இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் ஆகாஷ் அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு கூட காரணம் என் பையன் சித்து தான். இப்ப சொல்லு மாதவி, தென்றலுக்கு சித்து பொருத்தமானவனா இல்ல ஆகாஷ் பொருத்தமானவனா? மாதவி, ஒரு பொண்ணை கட்டிக்க போறவன் அவளுக்கு புருஷனா மட்டும் இருந்தா பத்தாது. தேவைக்கு ஏத்த மாதிரி அவன் அவளுக்கு அப்பாவா இருக்கணும், அம்மாவா இருக்கணும், அண்ணனா இருக்கணும், நண்பனா இருக்கணும், தோழியா இருக்கணும், ஏன் சாமியா கூட இருக்கணும். அப்படிப்பட்டவன் தான் ஒரு பொண்ணுக்கு சரியான புருஷனா இருக்க முடியும். அப்படி ஒரு புருஷன் எனக்கும் அமையல, உனக்கும் அமையல, தென்றலுக்காச்சும் அமையட்டுமே. அதுக்காகத்தான் நான் தென்றலை சித்துவுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். தென்றலை கல்யாணம் பண்ணிக்க ஆகாஷ் நான் சொன்ன அத்தனை தகுதியும் வளர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆகாஷ் தான் பாட்டியை மீறி தென்றல் பக்கம் நிக்கணும். அந்த ஒரு தகுதியை ஆகாஷ் வளர்த்துக்கிட்டா போதும். அடுத்த நிமிஷமே தென்றலை சித்துவுக்கு கட்டி வைக்கணுங்கிற எண்ணத்தை நான் சுத்தமா கைவிட்டுடுறேன். போதுமா மாதவி? சரி, சாரதா அத்தை வந்ததும் நான் கிளம்பி வந்துடுறேன். சித்து, சித்து, சித்து. என்னாச்சு? ரெஸ்ட் ரூம் போணுமா? ரெஸ்ட் ரூம் போணும்னா என்ன கூப்பிட வேண்டியதானே? நான் வெளியே தானே நின்னு போன் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு பாரு விழுந்துட்ட. வா, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். எதுக்கு தயங்குற சித்து? வா.
வாங்க அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். தென்றல், நான் இப்பதான் வந்தேன். நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு அத்தை. ஓ, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம் அத்தை, நான் வீட்லயே சாப்பிட்டு தான் வந்தேன். சித்துவுக்கு வேணா கொடுங்க. ஏங்க என்ன விளையாடுறீங்களா? இப்பதானே அவ்வளவு பால் சாதம் கொடுத்தீங்க. அதை சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்குங்க. என்ன தென்றல், நீ சித்துக்காக பால் சாதம்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்தியா? ஆமா அத்தை. பரவாயில்லம்மா, சித்து மேல உனக்கு அவ்வளவு அக்கறையா? என்ன அத்தை இப்படி கேக்குறீங்க? சித்து மேல நான் அக்கறைப்படாம வேற யார் அக்கறைப்படுவாங்க? அத்தை, இனிமே நீங்க சித்துவ தனியா விட்டுட்டு எங்கேயுமே போகாதீங்க. அப்படி போறதா இருந்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போங்க. நீங்க போயிட்டு வர வரைக்கும் நான் அவனை பாத்துக்கிறேன். பாவம் அத்தை, அவன் தனியா பாத்ரூம் கூட போக முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். நீங்க உங்களுக்கும் சித்துவுக்கும் சாப்பாடு செய்யறதுக்காக வீட்டுக்கு போறதா இருந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் வேணா இங்க வந்து சித்துவ பத்திரமா பாத்துக்கிறேன். சரியா அத்தை? சரிம்மா, நீ சொல்லிட்டல்ல, இனிமே பாரு, நான் உனக்கு எத்தனை டைம் போன் பண்றேன்னு மட்டும். அம்மா, அவங்க ஏதோ ஒரு அக்கறையில சொன்னா நீயும் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருப்பியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்க அவங்களோட வேலையை பார்த்தா போதும். சித்து, எனக்கு உன்னை இங்க இருந்து பாத்துக்கிறத விட வேற எந்த வேலையும் முக்கியமே இல்ல. அத்தை, இவன் ஏதோ சொல்றாங்கிறதுக்காக நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாம வெளியே எங்கேயும் கிளம்பிடாதீங்க. நீங்க எனக்கு எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். நான் உடனே இங்க கிளம்பி வந்துடுறேன். சரிம்மா. சரி அத்தை, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சித்துவ பத்திரமா பாத்துக்கோங்க. வர சித்து. சித்து, நீ பத்திரமா இருந்துக்கோ. நான் போயிட்டு வரேன். வரேன் அத்தை. பாத்தியாடா, என் மருமக கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு. அம்மா, ஆரம்பிச்சிட்டியா? பேசாம வாயை மூடிட்டு அமைதியா இருமா. ஆகாஷ், ஆகாஷ், காலையில நீ என்கிட்ட சாரதாக்கா தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்கன்னு சொன்னல, அது விஷயமா கேக்குறதுக்காக இன்னைக்கு நான் சாரதாக்காவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்படியாம்மா? சாரதாமா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? சொல்லுங்கம்மா, சாரதாமா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? என்கிட்ட சொன்ன மாதிரி உங்ககிட்டயும் அவங்க தென்றல சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னாங்களா? இல்ல உங்களை பார்த்ததும் மனசு மாதிரி அவங்க எண்ணத்தை மாத்திக்கிட்டாங்களா? சாரதாக்கா தன்னோட எண்ணத்தை மாத்திக்கிறதும் மாத்திக்காததும் உன் கையில தான் இருக்கு ஆகாஷ்.
என்னம்மா சொல்றீங்க? நான் என்ன பண்ணணும்? இங்க பாரு ஆகாஷ், சாரதாக்கா தென்றலுக்கு சித்துவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு காரணமே தென்றல் மேல அவங்களுக்கு இருக்கிற அளவு கடந்த அக்கறை தான். உங்க அப்பா ஒரு கோழை, உன் பாட்டிய பார்த்தாலே பயந்து நடுங்குறவரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நானும் சாரதாக்காவும் ஒரு ஏழு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால உன் பாட்டி எனக்கும் சாரதாக்காவுக்கும் எவ்வளவு பெரிய கொடுமை பண்ணாலும் அவங்களை எதிர்த்து உங்க அப்பாவால எந்த கேள்வியுமே கேட்க முடியல. உன் பாட்டி மேல உங்க அப்பாவுக்கு இருக்கிற இந்த பயத்தினாலதான் இன்னைக்கு சாரதாக்காவும் அவங்க வாழ்க்கைய தொலைச்சிட்டாங்க, நானும் என்னோட நிம்மதியை தொலைச்சிட்டேன். சொல்ற என்ன தப்பா எடுத்துக்காத ஆகாஷ். இனிமே தென்றல் விஷயத்துல நீ உன் பாட்டிய சுத்தமா கண்டுக்காத. தென்றல் விஷயத்துல உன் பாட்டி உனக்கு 2ஆம் பட்சம் தானே. நீ எப்ப சுயமா முடிவெடுக்கிறியோ அப்பதான் தென்றல் உனக்கு திரும்பவும் கிடைப்பான்.